أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن لم يستطع منكم قولا أن ينكح المحصنات المؤمنات فمما ملكت أيمانكم من فتياتكم المؤمنات والله أعلم بإيمانكم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 25வது வசனத்தை 25வது வசனத்தினுடைய அந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த 25வது வசனத்துல இதற்கு முன்னால் கூறப்பட்ட வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி சொல்லி வந்தான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகர் தொகையிலிருந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து அவளோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி அவளோடு குடும்பம் நடத்த வேண்டும், யாரை யார் திருமணம் செய்ய வேண்டும், யாரை யார் திருமணம் செய்யக்கூடாது, இது போன்ற எல்லா விதமான நிலைகளையும் விவரங்களையும் அல்லாஹ் சொல்லி வந்த இறைவன் இந்த 25வது வசனத்துல சில பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, அரபியரனுடைய ஆரம்ப காலகட்டங்கள் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தது என்பது நாம் வரலாறுகளே தெரிந்து கொள்ளலாம். அன்றைய இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த அரபியர்களுடைய வாழ்க்கை என்பது கண்டதோ காட்சி கொண்டதோ கோலம் என்பதாக வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு இப்படித்தான் வாழணும் என்ற எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாத ஒரு நிலையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைகளை உயிரோடு பொறிச்சிருவாங்க. ஆண் குழந்தைகள் பிறந்தால் வளர்க்கக்கூடிய அரபியர்கள் பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் போதே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. இது அவங்களுடைய மூட நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்திற்கு பெரிய அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொள்ளக்கூடிய, அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த அரபியர்களுக்கு மத்தியில ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. அதனால நிறைய தீய பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது ஒண்ணா அல்லாஹ் கலைஞ்சு கொண்டு வந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, முன்னாடி போன இதுக்கு முன் சென்ற வசனங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, இறந்து போனவருடைய மனைவியை அந்த இறந்து போனவருடைய சகோதரர்கள் தனக்கு உரிமையாக ஆக்கிக்குவாங்க. இன்னும் சொல்ல அதையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இதெல்லாம் தவறான செய்தி, இதுதான் தவறான செயல் என்பதாக அறிவுரை கொடுத்தான். இன்னும் சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தந்தையோடு வாழ்ந்த பெண்ணை தான் போய் மனம் முடிச்சுக்க போனார். அதாவது அம்மா தன்னையினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வந்தாங்க. இப்ப இதை என்ன செஞ்சான் அல்லாஹ், இதெல்லாம் தீய செயல் என்பதாக அல்லாஹ் கண்டித்து அப்படியே கொண்டு வர்றான். அந்த அடிப்படையில அரபியனுடைய ஆரம்ப காலகட்டத்துல என்ன நிகழ்வும் அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனம் என்பது இருந்த ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அடிமைத்தனம் என்பது அன்றைய காலகட்டத்தில் அரபியர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நிலையாகவே இருந்துச்சு. இதற்கு பின்னாடி அந்த அடிமைத்தனத்தை முற்றிலுமாக அல்லாஹ் ஒழித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பின்னாடி இந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான், வமல்லம் யஸ்தத்யா மின்கும் கௌலன் ஐ யன்கிஹல் முஹஸனாத். அல்லாஹ் சொல்றான், உங்களில் எவர் நம்பிக்கை கொண்ட அடிமை இல்லாத சுதந்திரமான பெண்களை திருமணம் செய்து கொள்ள சக்தி பெறவில்லையோ அவர் என்ன செய்யட்டும், மலக்கத் ஐமானுக்கும் மின் ஃபதயாத்திக்குமுல் முஃமினாத். அவர் என்ன செய்யட்டும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களை மனம் முடித்துக் கொள்ளட்டும். வல்லாஹு ஆலமு பி ஈமானிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கையை நன்கறிவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல இந்த அரபியர்கள்ட்ட அந்த அடிமை என்கின்ற அந்த சொல்லு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அடிமையா வந்துட்டாங்கன்னா அந்த அடிமையா இருப்பவர்களை
எவ்வளவு தூரம் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை மிகவும் ஒரு மட்டமாக ஒரு கேவலமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. அடிமை அப்படின்னு சொன்னாலே மதிக்க மாட்டாங்க, அவங்கள கேவலமா பார்ப்பாங்க, அவங்கள அசிங்கமா பார்ப்பாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. இது அவங்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, வசதி இருக்கக்கூடியவர்கள் அடிமை இல்லாத சுதந்திரமான பெண்களை திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்ப வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒமல்லம் எஸ்தத்தியா மினுக்கும் தௌலன என்கேல் மோசனார், சுதந்திரமான வசதி உள்ள பெண்களை உங்களால திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு அடிமை பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு மன வாழ்க்கையை அடிமை பெண்ணுக்கு ஒரு உரிமையாகவும் அவள் அடுத்து அவளுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக அடிமைப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமையை அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். இப்போ வசதி வாய்ப்புகள் சுதந்திரமான ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது அரபியர் காலத்துல சாதாரண விஷயம் அல்ல. அரபியர்கள் ஒரு திருமணம் செய்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், பொருளாதார தேவை ரொம்ப அவசியமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதவங்க திருமணம் செய்யாமயே இருந்துடாதீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறார். அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அடிமையாக இருக்கக்கூடியவங்களை நாம திருமணம் செஞ்சுக்கிறோமே என்பதாக நீங்க கேவலமாக நினைக்காதீங்க. அடிமை பெண்களாக அவர்களை திருமணம் செய்து கொள்வதில் நீங்கள் கேவலமாக கருத வேண்டாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அவங்க உங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களும் மனிதர்களே என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த அடிமைத்தனத்தை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் உடைச்சு காட்டான். இதுக்கு முன்னாடியே அடிமையா இருக்கிறவங்கள அரபியர்கள் பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டான், பக்கத்துல கூட அரபியர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. அடிமை அப்படின்னு சொன்னா அவனை ரொம்ப ஒரு கேவலமா ஒரு ஓரமா தான் நிறுத்தி வச்சு பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அடிமை பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், மனைவியினுடைய ஸ்தானத்துக்கு நீங்க அவங்களை கொண்டு வாங்க என்பதாக ஒரு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த தனத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஒழித்தது மட்டுமல்லாமல் அடிமை பெண்களுடைய உரிமையை பற்றியும் இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அருமையான சகோதரர்களே, இந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒழித்து கட்டினார்கள் என்பதாக நம்ம வரலாறுல பார்த்தாலும் இன்றைய அடிமைத்தனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, எத்தனையோ இளம் பெண்கள் கடத்தப்படுறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் என்ன செய்யறான், உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொத்தடிமைகளாக அவர்களை வைத்து அந்த வேலை நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இளம் பெண்கள் விற்பனையாக கூடிய இந்த பிளாக் மார்க்கெட்டும் வாங்க, அங்க இளம் பெண்கள் குழந்தைகள் என்ன செய்யறாங்க, விற்பனை செய்யப்படுவதை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளதான் அவன் கொண்டு வந்து வைப்பான். ஒரு கொத்தடிமையா என்ன செய்வான், கொண்டுட்டு போய் இது போன்ற நிலைகள் நடப்பதையும் பார்க்கிறோம். இது முற்றிலுமாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, யாரையும் எந்த நிலையிலையும் நீங்கள் இழிவாக பார்க்காதீங்க, உங்களை விட யாரையும் தாழ்வாக நீங்க கருதாதீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய அடிமையும் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்ப இதை இன்னொருத்தரும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவர் என்னுடைய அடிமை, இவரு என்னுடைய அடிமை அப்படின்னு அபூதர் சொல்றாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, நீங்கள் என்ன ஆடையை அணிஞ்சிருக்கிறீங்களோ அதே ஆடையை உங்களுடைய அடிமையும் அணிஞ்சிருக்கிறாரு, எப்படி இதை நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க என்ன ஆடை அணிஞ்சிருக்கிறீங்களோ அதையே உங்களுடைய அடிமை அணிஞ்சிருக்கிறாரு, எப்படி இதை நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ஒரு அடிமையை நான் திட்டேன், நான் திட்டிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னைய வர வச்சு சொன்னாங்க, இந்த அடிமையை நீங்க திட்டினீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக நான் சொன்னேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள் ஆவார்கள், இவர்களை நீங்க அடிமையா பார்க்காதீங்க,
இவங்க நம்மளுக்கு வேலை செய்ய வந்த கொத்தடிமைகளாக நீங்க பார்க்காதீங்க. இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் உங்களுடைய கையில் இவர்களை கொடுத்துள்ளான். அல்லாஹ் உங்களுடைய கைகளில் இவர்களை கொடுத்துள்ளான். எனவே நீங்கள் என்ன உணவை உண்ணுகின்றீர்களோ அதே உணவை உங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அவருக்கு கொடுங்க. நீங்க என்ன ஆடை அணிகிறீங்களோ அதே ஆடையை உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கொடுங்க. அவர்களை ஒருபோதும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அசிங்கமாகவோ கேவலமாகவோ தரம் தாழ்த்தியோ பார்க்க கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். எனவே அதிலிருந்து நான் என்ன உணவு சாப்பிடறனோ அதைத்தான் என் அடிமைக்கு கொடுக்குறேன். நான் என்ன ஆடை அணிகிறனோ அதே ஆடையைத்தான் என்னுடைய அடிமைக்கு நான் கொடுக்குறேன் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ் புகாரியில இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ரெண்டே செய்தி தான் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது. ரெண்டே செய்தி தான். அடிமைய பக்கத்துல கூட சேர்த்துக் கொள்வதை அரபியர்கள் அசிங்கமா நினைச்சாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அடிமை பெண்களை திருமணம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மன வாழ்க்கையை, ஒரு மனைவியினுடைய ஸ்தானத்துக்கு, அந்தஸ்துக்கு இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அவர்களை முன்னிறுத்தினா அவர்களுடைய உரிமையை பற்றி அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகளில் அந்த அடிமையினுடைய உரிமைகளை பற்றி அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். அப்போ உயர்வு தாழ்வு என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன்